இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த எல்லா விஷயத்தையும் பின்னாடில இருந்து டைரக்ட் பண்ணதே நான் தான். இப்ப என்னையே டீல விட்டா எப்படி? நீ வீட்ல இல்லன்னா எதுவுமே நடக்காதடி. வாளு எங்களை என்ன பாடுபடுத்திட்ட உன்ன. ஏய் நில்லு நில்லு. ஏய் நில்லு, கொஞ்சம் தள்ளுங்க. நில்லுடி. இங்க வா, மாட்டியா? சரிங்க, நல்லா சரிங்க. நீங்க எல்லாரும் சிரிப்ப தொலைக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. மனோகரி வந்துட்டியா? நம்ம அம்மா ஸ்கூல் லீடர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா. அண்ணா, என் ஃப்ரெண்டு தோத்துட்டாளே ஆண்டி. நானா? என்ன இவ என்ன பத்தி ஏதோ பேசுறா? என்னாச்சு மனோகரி? அவள நாம ஒவ்வொருத்தர மறந்துகிட்டே போறோம். இவ மறுபடியும் என்ன பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றா? அவளோட காரியம் முடிஞ்சது. அந்த அஸ்திய நதியில கரைக்கணும்ல, இன்னும் கரைக்கவே இல்ல. நான் வந்த கடமை எனக்கு முடிஞ்சதுனால நானும் என் லோகத்துக்கு போயிடுவேன். இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உங்ககிட்ட மோதிரம் இல்லல்ல, என்னை கூட்டிட்டு போக முடியாது, எனக்கு தெரியும். இனிமே எனக்கு அந்த மோதிரம் தேவைப்படாது பாலகி. உன்னோட அஸ்தி அந்த தண்ணில கரைச்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இப்ப இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும். நீ இந்த லோகத்தை விட்டு போறதுதான் தர்மம் பாலகி. இல்ல இல்ல குப்தா, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. என்னால என் குழந்தைங்களை பார்க்காம இருக்க முடியாது. ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க குப்தா. இனி செய்யறதுக்கு எதுவும் இல்ல பாலகி. உனக்கு எழுதி வச்சிருக்கிறது அப்படிதான் இருக்கு. உன் தலையெழுத்தை இப்பவாவது நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் பாலகி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இங்க இருந்து போறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். முடியாது. இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? இன்னைக்கு உன் பசங்களோட சந்தோஷத்தை நல்லா பார்த்த. நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்தா அதையும் நீ பாப்ப. அவங்க கஷ்டமோ சந்தோஷமோ உனக்கு புரியுமே தவிர நீ படுற சந்தோஷத்தை அவங்களால பார்க்கவும் முடியாது, புரியவும் புரியாது. நீ எதுக்காக உன்னை வருத்திக்கிற? உன்னோட காரிய நாள் முடிஞ்ச உடனே விதிப்படி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இருந்த உறவு எல்லாமே முறிஞ்சிடுச்சு பாலகி. அப்பவும் சொன்ன, இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனிதர்களோட ஆசைக்கு முடிவே இல்லை. மனுஷங்க கஷ்டத்தை உணரும் போதுதான் சந்தோஷத்தோட மதிப்பு தெரியும். நீ உன் பசங்களோட கஷ்டத்தை போக்கிக்கிட்டே இருந்தா அப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன பயன் இருக்கு சொல்லு? இந்த லோகத்தை விட்டு கிளம்புறதுக்கு தயாராயிரு பாலகி. எங்க சித்தியும் மாமாங்கிற விஷயத்த சொல்லணும். இப்ப அதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் நான் எப்பவோ சொல்லியிருக்கணும். ஆனா இத்தனை நாள் நான் போய் சொன்னதுக்கே எனக்கு ரொம்பவே கில்ட்டா ஃபீல் ஆகுது. என்னோட தேவைக்காக நான் போய் சொன்னேனே தவிர மத்தபடி இப்படி ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைச்சு வைக்கிறதால பிரச்சனை ஆகும்னு நினைக்கவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கே நான் அவரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். சரி, உன் விருப்பம், போ. வாமசமா, ரொம்ப நாளாவே
உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா மிஸ் அம்மா, ஒவ்வொரு தடவையும் ஏதோ சொல்ல வருவேன், ஆனா சொல்லாமலேயே போயிடுவேன். சொல்லு. அது பரவாயில்ல, சொல்லு மிஸ் அம்மா. அது நான் இந்த வீட்டுக்கு வந்த டைம்ல மாமா 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 என்னாச்சு மாமா? சாரி சார். அன்னைக்கு சாரி சார், ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். மாமா 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 சொல்லுங்க சித்தி. மாமா அம்மா அம்மா பாக்கி எங்க இருக்கம்மா? என்னாச்சு சித்தி? எதுக்கு இப்படி பதட்டமா பேசுறீங்க? அப்பா நல்லா தானே இருக்காரு. என்ன நல்லா இருக்காரான்னு கேக்குறேன். உங்க அப்பா திடீர்னு கீழே விழுந்துட்டாரு. அவரால மூச்சே சரியா விட முடியல. அவரு வலியால துடிச்சிட்டு இருக்காரு. என்னாச்சு சித்தி? இருங்க, நான் இதோ வரேன். அப்பாவை பாத்துக்கோங்க. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். நீ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. சரி, நான் இப்பவே வரேன். மாமா டேய், சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். தூக்கு தூக்கு. அமர், சாப்பிடலாம் வா. பசங்க சாப்பிட்டாங்களா மனோகரி? இல்ல அமர், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ, சரி, மிஸ் அம்மா எங்க? நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ தனியா சாப்பிட்டோம். அதுக்காக இல்ல மனோகரி, அவங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. ராத்தோட், ராத்தோட். சொல்லுங்க சார். மிஸ் அம்மா எங்க? என்ன சார் இது? உங்ககிட்ட தான் ஏதோ பேசணும்னு உங்களை பார்க்க வந்தாங்க. ஏதோ சொல்லணும்னு தான் வந்தாங்க. சொல்றதுக்குள்ள கால் வந்துச்சுன்னா அவங்க வெளியே போயிட்டாங்க. மறுபடியும் வரவே இல்லை. போன் வந்துச்சா அமர்? ஏன் மனோகரி அப்படி கேக்குற? அந்த கால் வரும்னு உனக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேக்குற? அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணதே நான் தானே. உன்னை அடையறதுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். இந்த யுத்தத்துல எல்லாரும் பல்லு இல்லாத பாம்பு மாதிரி இனிமே என் மகுடிக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் ஆட போறாங்க. மனோகரி, மனோகரி, உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் அமர்? போன் வந்துச்சான்னு ஜெனரலா தான் கேட்டேன். ராத்தோட் சார், மிஸ் அம்மா என்ன சொல்ல வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? அது சார்,